Hi viewers, in the video NTSC exam year 2020 அதோட part 1 mental ability test ஓட continuation பார்க்கலாம். Direction question numbers 41 to 46. 6 questions க்கு வந்து direction கொடுத்திருக்காங்க. The given operators convey new meanings. Read the meanings or instructions and find the answer. Question number 41. If into means plus, division means minus, minus means into, and plus means division. So multiplication வர இடத்துல addition எடுக்கணும், division வர இடத்துல subtraction, subtraction வர இடத்துல multiplication, addition வர இடத்துல division எடுக்கணும். அதான் வந்துட்டு நமக்கு sign change பண்ணணும். சரியா? இப்போ question 41க்கு மட்டும் தான் இந்த instruction. 41 பாருங்க, நம்ம வந்து replace பண்ணிக்கலாம். இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குதுங்கிறத செய்து பார்க்கலாம். ஓகே, வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் அடிஷன், டிவிஷன் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன், சப்ட்ராக்ஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் மீன்ஸ் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிவன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக நம்ம அடிஷன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அந்த இருக்கக்கூடிய சைன் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Multiplication sign ku plus sign replace பண்ணிட்டே. Next 7 minus means multiplication. Next 8 plus addition means division. 40 போட்டுக்குங்க. Division means subtraction. ஸோ நம்ம வந்துட்டு சைன்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இதைத்தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ சைன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இனி கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு சேம் ப்ரையாரிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் சேம் ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம 8 - 2 ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. 8 - 2 பண்ணிட்டிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ 8லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, மைனஸ். அடுத்து ப்ளஸ் போட்டுருங்க. 7 × 8 டிவைடட் பை 40. சரியா? இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், இது மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க. 6 ப்ளஸ் இங்கே வந்துட்டு கேன்சல் பண்ணோம்னா 1 8 is 8, 5 8s are 40. சரியா? 1 7 is 7 divided by 5. ஸோ நமக்கு வந்துட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ரெடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுங்க. 6 5s are 30 ப்ளஸ் 7, இப்போ காமனாக 5 வந்துடும். சரியா? இப்போ 37 divided by 5. ஆன்சர் என்ன? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு. இது நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணலாம். 5 டேபிளில் வந்துட்டு 7 5s are 35, 7 5s are 35, remaining 2 divided by 5. இது 7 and 2 by 5 the answer. செக் பண்ணலாம். சாய்ஸ் நம்பர் 3ல 7 and 2 divided by 5 ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Question number 42. If minus means division, addition means multiplication, division means subtraction, multiplication means addition, then which of the following is incorrect? So இங்கே ஆல்ரெடி 4 choices கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 statement, இந்த choicesல இருக்கக்கூடிய 3 statements வந்துட்டு wrong, ஒரே ஒரு statement மட்டும் கரெக்டாக இருக்குது. அதுவும் வந்துட்டு இவங்க சொல்கிறபடி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். மைனஸ் இருந்தால் டிவிஷனாகவும், அடிஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷனாகவும், டிவிஷன் இருந்தால் மைனஸாகவும், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ப்ளஸ்ஸாகவும் ரீப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, சாய்ஸ் நம்பர் 1 எடுத்துகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 36 கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 52 டிவிஷன் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன், தென் 4 addition means multiplication, then 5 multiplication means addition, then 8 subtraction means division divided by 2. இப்போ 36 ஆன்சர் கிடைக்குதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னமே சொன்னதுபடி சப்ட்ராக்ஷனுக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு சேம் ப்ரையாரிட்டி, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு சேம் ப்ரையாரிட்டி. ஓகே, இப்போ வந்துட்டு 4 5s are 20, 52 அப்படியே வச்சுக்கலாம். 4 5s are 20 minus 20 போட்டுக்குங்க. ப்ளஸ் 8 divided by 2, 8 divided by 2 அப்படிங்கிறப்ப 4 கிடைக்கும். 8 divided by 2 அப்படின்னா 4, 8 4 2s are 8. ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்கலாம். 52 - 20 அப்படிங்கிறப்ப 32 + 4 36. ஸோ
சரியா 52 minus 20 32 கூட 4 ஆட் பண்ணால் 36. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. அவங்க சொல்கிறதுபடி இதோட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 36. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. எதுக்கும் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்டு ஃபோர்த் செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, 43 multiplication replaced by addition, then 7 division replaced by minus, then 5 addition replaced by multiplication, then 4 minus subtraction replaced by division, then 8. ஓகே, இப்போ இது சால்வ் பண்ணுறப்ப 25 ஆன்சர் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 43 + 7 பண்ணுங்கள், 50 கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு அடிஷனும் பண்ணிங்க, சைமல்டேனியஸாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் பண்ணிடலாம். 5 4s are 20 divided by 8. ஓகே, பார்த்தீங்கன்னா 20 divided by 8 தான் ஃபஸ்ட் பண்ணணும். பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. ஸோ அங்கே டெசிமல் பிளேசஸ் கிடைக்கும், டெசிமலில் கிடைக்கும். ஸோ 50 கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப டெசிமல் தான் கிடைக்கும். பட் இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 25ன்னு ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? Third statement, 36 multiplication is replaced by addition, then 4 minus is replaced by division, then 12 addition is replaced by multiplication, then 5 division is replaced by minus 3. ஓகே, எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோப்பா. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 420 ஆன்சர் கிடைக்குதா, இல்லை வேறு கிடைச்சா நமக்கு ராங் ஆன்சர். சரியா? ராங் ஸ்டேட்மெண்ட். 36 + 4 division 12 into 5 minus 3. ஓகே, இப்போ நம்ம இது வந்துட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 36 minus 3 அப்படிங்கிறப்ப 33. 4 divided by 12 into 5. ஸோ 4 + 4 divided by 12 5s are 16 எடுங்க. ஸோ இங்கேயும் ஃப்ராக்ஷன் வர்றதுனால நமக்கு டிவைடட் பை 16 எடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். இங்கேயும் வந்துட்டு டெசிமலில் தான் கிடைக்கும். பட் இங்கே ஆன்சர் 420 கொடுத்துருக்காங்க. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், 36 divided by 12 + 6 minus 3 into 4. ஸோ நான் வந்து சைன்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ 60 ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 36 divided by 12 is 3. 3 12s are 36 ப்ளஸ் 6 minus 3 அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதனால் +6 அப்படியே இருக்கட்டும். -12 கிடைக்கும். 3 4s are 12. ஓகே, 3 + 6 9 -12. ஸோ த ஆன்சர் இஸ் -3. ஆன்சர் இஸ் -3. பட் அவங்க என்ன 16 கொடுத்துருக்காங்க. ஸோ ராங் ஆன்சர். இது வந்துட்டு ராங் ஆன்சர். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட்ஸுமே சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் சாய்ஸ் கரெக்டாக கிடைக்குது. 36ங்கிற ஆன்சர் நம்ம ஃபஸ்ட்டு கிடைச்சதுனால நம்மளுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்கல, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டார்டிங்லேயே கிடைச்சதுனால ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் கொடுத்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் சாய்ஸே கிடச்சிருச்சியா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் விச் ஒன் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மார்க் பண்ணிட்டு போயிடலாம். Question number 43. The following relation became incorrect due to the interchange of two signs. Which of the two signs when interchanged makes the relation correct? ஓகேவா? ஏதோ வந்துட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 2 சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சைன் வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட் டியூ டு இன்டர்சேஞ்ச் ஆஃப் டூ சைன்ஸ். சரியா? ஏதோ ஒரு சைனை இடம் மாற்றணும். இடம் மாற்றுறப்ப நமக்கு இந்த 15 ஆன்சர் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 15 ஆன்சர் வரணும். இங்கே வந்து 7 இருக்குது, டிவிஷன் 8, மல்டிப்ளிகேஷன் 2, -16 + 2 = 15. ஸோ நம்ம எதை சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள். 16/2ன்னு கொடுக்கலாமா? டிவைட் பண்ணுறப்ப 8 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே 2 டைம்ஸ் 8 இருக்குது. 2 டைம்ஸ் 8ஐயும் 7 ஒரு 8 வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுறப்ப 7 + நான் வந்துட்டு டிவிஷனை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். 8 × 2 அப்படியே வச்சுக்கிறேன். 2 சைன் ஃபஸ்ட்டு சைன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆகும். அதுக்கடுத்து -16 அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 2. ஸோ வந்துட்டு இந்த ப்ளஸ்ஸை இங்கே கொண்டு போயிடுறேன், இந்த டிவிஷனை இங்கே கொண்டு போகிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா?
இன்டர்சேஞ்ச்னா அதுக்குள்ளேயே மாற்றிக்கணும். அப்போ வந்து இங்கே இருக்க டிவிஷன் இங்கே கொண்டு போயிட்டு இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே கொண்டு வந்துடு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். 16 டிவைடட் பை 2 அப்படிங்கிறப்ப 8 கிடைக்கும். சரியா? 8 7 அப்படி இருக்கணும். 8 2 சார் 16 மைனஸ் 8. ஓகேவா? 7 அப்படியே இருக்கட்டும். 8 2 சார் 16 ப்ளஸ் 16 மைனஸ் 8. ஓகே, 16லேருந்து 8 லெஸ் ஆச்சுன்னா ஒரு 8 இருக்கும். 7 + 8 15. ஸோ நம்ம எப்படின்னா டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸும் ப்ளஸ்க்கு பதிலாக டிவிஷனும் கொண்டு வர்றீங்க. சரியா? ஸோ வந்துட்டு சாய்ஸ் நம்பர் 2 த கரெக்ட். ப்ளஸ் ஃபஸ்ட்டு, டிவிஷன் செகண்ட். 44. Question number 44. If the interchanges are made in signs and numbers, which of the following would be correct? Interchanges in sign. Plus and multiplication. Plus இருந்தால் multiplication கொடுக்கணும், multiplication இருந்தால் plus கொடுக்கணும், interchange பண்ணிக்கணும். அடுத்து interchanges in numbers 4 and 5. 4 இருந்தால் 5 கொடுங்க, 5 இருந்தால் 4 கொடுங்க. சரியா? ஸோ அது போல் சைன் அண்ட் நம்பர்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப எந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் 40 95 104 75 இதில் எது வந்துட்டு ஆன்சர் கரெக்டாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ப்ளஸ் இருந்தால் இன்ட்டு கொடுங்க, இன்ட்டு இருந்தால் ப்ளஸ் கொடுக்கணும். 5 இருந்தால் 4, 4 இருந்தால் 5. அப்போ 5க்கு பதிலாக 4 எடுத்துக்கோங்க, இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ், 4க்கு பதிலாக 5, ப்ளஸ்க்கு பதிலாக இன்ட்டு 20 அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்ணலாம். 520 ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ப்ரையாரிட்டி. ஸோ 4 அப்படி இருக்கட்டும். 4 ப்ளஸ் 520 சார் 100, தட் இஸ் ஈக்குவல் டு 104 கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். சரியா? 40 தான் கிடைச்சிருக்கு, ஆக்சுவல் ஆன்சர் 104 கிடைக்கணும். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2ல் 4 ரீப்ளேஸ்டு பை 5 இன்ட்டு ரீப்ளேஸ்டு பை அடிஷன், 5 replaced by 4, addition sign replaced by multiplication sign, then 20 minus 10. சரியா? இதுக்குள்ளே interchanges முடிஞ்சிருச்சு. இப்போ calculation start பண்ணிக்கலாம். First multiplication 5 minus 10 பண்ணிக்கோங்க. 5 minus 10ங்கிறப்ப minus 5, 420s are 80 plus 80. ஸோ subtract பண்ணிங்கன்னா 75 ஆன்சர் கிடைக்கும். பட் அவங்க 95ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ wrong statement. Statement number 3, 5 replaced by 4, multiplication sign replaced by addition sign, 4 is replaced by 5, plus is replaced by into, then 20. இப்போ calculate பண்ணலாம். இப்போ 520 சார் ஃபஸ்ட்டு 4 அப்படியே வச்சுக்கோங்க. 4 plus 520 சார் 100, 100 plus 4 104. ஸோ இங்கே ஆன்சர் கரெக்டாக வருது. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3 வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நம்ம 4th ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4, 5 வந்துட்டு 4ஆல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டுக்கு ப்ளஸ், 4க்கு 5, ப்ளஸ்க்கு இன்ட்டு, தென் 20. இப்போ வந்துட்டு 520 சார் 100, 4 + 100 104. சரியா? ஆன்சர் வந்துட்டு 75 கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சாய்ஸ் நம்பர் 3 இஸ் கரெக்ட். சரியா? நம்ம வந்துட்டு 5க்கு 4, 4க்கு 5 அண்ட் இன்ட்டுக்கு ப்ளஸ்க்கு இன்ட்டு போட்டிங்கன்னா 104 கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. If 5 into 7 equal to 5 star 7 equal to 74 and 2 star 8 equal to 68, then 7 star 8 is dash. ஸோ நம்மளுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சருங்கிறது செய்து பார்க்கலாம். நம்பர் 45ல் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து ட்ரூ அப்படிங்கிறத பாருங்கள். 5 star 7 equal to 74 கொடுத்துருக்காங்க. இப்போ 5 ஸ்கொயர் எடுங்க, தென் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். சரியா? என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 25, 5 ஸ்கொயர் இஸ் 25, தென் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இஸ் 49. ஸோ 25 + 49 இஸ் 74. ஓகேவா? ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிருக்கு. தென் இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 64. 2 star 8 equal to 68 கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். 2 and 8 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 2 ஸ்கொயர் இஸ் 4, 8 ஸ்கொயர் இஸ் 64, ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 68. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 7 star 8 இஸ் ஈக்குவல் டு வாட்? இப்போ இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாமா? இப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஓகேவா? 7 ஸ்கொயர் இஸ் 49 ப்ளஸ் 8 ஸ்கொயர் இஸ் 64. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 113 கிடைக்கும். சரியா? கரெக்டான ஆன்சர் 113.
ஸோ சாய்ஸ் நம்பர் 2ல கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 46. இஃப் 17 + 22 = 12 and 26 + 19 = 18, then 10 + 20 + 12 + 2 is what? இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 46லாம் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 17 + 22 = 12னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூ டிஜிட் நம்பரை 2 டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 7 8 + 2 + 2 4, தென் 8 + 4 is 12. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வகையில் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 26 + 19 = 18 கொடுத்துருக்காங்க. லைக்வைஸ் நம்ம 2 டிஜிட்ஸ் நம்பரை வந்துட்டு அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். 2 + 6 8, தென் ப்ளஸ் 1 + 9 10, 10 + 8 18. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம கிவன் கொஸ்டின் பார்க்கலாம் என்னென்ன. இப்போ இதான் கிவன் கொஸ்டின். இதுலேயும் டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். 1 + 0 1 + 2 + 0 2 + 1 + 2 3 + 2. ஓகே, 1 + 2 3 + 3 + 2 5, 5 + 3 8. ஸோ ஆன்சர் இஸ் 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 4 சாய்ஸ் நம்பர் 4ல் 8 கொடுத்துருக்காங்க. சரியா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.